ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பிஞ்சு வாழைக்காயை வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிஞ்சு வாழைக்காய்களை நம்ம சாப்பிட்றதுனால என்ன பலன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் அளவை அதிகரிக்க செய்யும். இதில் துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இன்சுலின் அளவை அதிகரிக்க செய்யும். வயிற்றில் பூச்சிகள் அது மாதிரி இருந்தால் உடனே போக்கும். அப்படிப்பட்ட மருத்துவ குணம் கொண்ட இந்த பிஞ்சு வாழைக்காய்களை வச்சு நம்ம ஒரு அருமையான பொரியல் மாதிரி தயார் செய்யலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 10-15 வாழைக்காய்களை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா தோல் தான் அதில் அதிகமாக இருக்கும், உள்ளே இருக்கிற காய்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் குக்கரில் வேக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி போட்டாலே ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். குக்கரில் போட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் அது அப்படியே வாழைக்காய்களை திருப்பி விடுங்க. எல்லா அப்புறமும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்ல கருப்பு கலரில் அந்த தோல் மாறும். அதான் நமக்கு வெந்துருச்சுன்னு தெரியும். கலர் இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா நம்ம வாழைக்காய்களை எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம தோல் எடுத்துக்க போகிறோம். அதான் நமக்கு குலையாமல் நல்ல உள்ளே பார்த்திங்கன்னா அந்த வாழைக்காய் நல்ல மாவு மாதிரி நல்லா வெந்தெடுக்கும். நம்ம தோலை எடுத்துட்டு வாழைக்காய்களை மட்டும் வெந்த வாழைக்காய்களை மட்டும் எடுத்துக்கலாம். தோல் தான் அதிகமாக இருக்கும், உள்ள காய் கொஞ்சமாக தான் இருக்கும். 15 வாழைக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பிட்லாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் கூட கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். அதான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சுகர் இருக்கிறவங்களுக்கு நல்லது. ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அதோட நம்ம இந்த வாழைக்காய்களை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் 1 ஸ்பூன் நல்ல கோபுரமாக அந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அதோட நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதோட நம்ம இப்போ மிளகு ஜீரகத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா கேஸ் ஆகிற சில பேருக்கு வாழைக்காய் கேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் செரிமானத்தன்மை நல்லது கொடுக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஒரு 2-3 ட்ராப் மட்டும் எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். அதில் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான சுவையான இந்த வாழைக்காய் பிஞ்சு வாழைக்காயிலேருந்து பொரியல் தயாராகிடுச்சு. தேங்க்யூ.